ஐடென்டிஃபை த ராங் பேர். ஒரு பேங்க் ரிலேட்டடான கேட்டகரி வந்து கொடுத்துட்டு எது வந்து தவறானது இருக்கு அதை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்லாம் பாருங்களேன். பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பப்ளிக் செக்டர் பேங்கான்னு கேட்குறாங்க. கனரா பேங்க் வந்து பேமெண்ட் பேங்கான்னு கேட்குறாங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து பிரைவேட் பேங்கான்னு கேட்குறாங்க. ஏயு பேங்க் லிமிடெட் வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபேக்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இங்க பாருங்களேன். அதாவது என்னன்னா நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு வந்து 12 வந்து நேஷனலைஸ்ட் பேங்க் இருக்கு. தேசியமயமாக்கல் வந்து பேங்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்டோட ஷேர் ஹோல்டிங் தான். கவர்மெண்டோட ஷேர் ஹோல்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். 50% மேல இருந்துச்சுன்னா, ஸோ 50% மோர் இருந்துச்சுன்னா, அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இது யாரு கீழே வந்துன்னா கவர்மெண்ட் கீழே வந்துன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற அந்த 12 இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 12 பேங்க்குமே என்னன்னா கவர்மெண்ட் பேங்க் தான். இதுல நல்லா கவனிங்களா. பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதே மாதிரி வந்து இன்னொன்னு கேட்டிருந்தாங்களே கனரா பேங்க். கனரா பேங்க் இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ கனரா பேங்க் இதெல்லாம் பார்ட் ஆஃப் எதுல வரும் அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ல வரும். இது கரெக்டா இருக்கு. ஆனா இது வந்து பேமெண்ட் பேங்க் கிடையாது. இது பப்ளிக் செக்டர் பேங்க் தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். பேமெண்ட் பேங்க் என்பது இந்த ஏர்டெல் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏர்டெல் பண்ணீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அப்படிலாம் இருக்கும். அதுதான் வந்து பேமெண்ட் பேங்க் சொல்லுது. ஆனா இது வந்து வராது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ராங் தான் கேட்டிருக்காங்க. அதனால ஆப்ஷன் வந்து பி தான் வரும்.